இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். சுடிதார் போட்டு ஒருத்தவங்க அழுகுறாங்கல்ல பாருங்க. இவங்க இந்த இடத்துல நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களே செத்து போன மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு வீடியோ கிளிப் தூக்கிட்டு போறாங்க பாருங்களேன். காட்டுற பாருங்க, அதையும் பாருங்க. இது ரீசெண்டாக கரூரில் நடந்தது பார்த்தீங்கல்ல, ஒரு 41 பேரோட இறப்பு. அதில் நடந்த சம்பவம் தான். இதில் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மீடியா வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசாக்குறதுக்காகவே ஒரு சிலரை வந்து நடிக்க வைக்கிறாங்க. அதாவது வந்து இவங்க அழுதுகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேமில் இருக்குது, அதே ஃப்ரேமில் அவங்கள செத்து போன மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க செத்து போன மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. இல்லை டெத் இன்க்ரீஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக பார்த்தீங்களா, இதை இவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பான்னு பார்த்தா அப்போ தான் ஒரு ஷாக். இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை மக்கள் டிவிக்கு ரிச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் தான் வந்து இதை வந்து ஃபேக்ட் செக் கண்டுபிடிக்கணும். என்னன்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த மைனாண்டி வந்து என்னத்தையோ பார்த்துருக்கேன், அதை போட்டிருக்காப்புல. இதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி கண்டுபிடிக்கணுமா? ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அது உண்மையாக பொய்யான்றதை கூட ஆராயாமல் எப்படி வீடியோ போடுறாங்க? இதோட உண்மைத்தன்மை என்ன தெரியுமாங்க? இந்த வீடியோ போட்டானே அவனோட தங்கச்சி வயசில் இருந்த ஒரு பொண்ணு அவனோட பையனை தூக்கிட்டு அந்த விஜய் அப்படின்ற ஒரு ஆக்டரை பார்க்கறதுக்காக போயிருக்காப்புல. அங்கே இருந்த அந்த பெரும் ரசிகர் கூட்டம் அந்த பொண்ணு கீழே விழுந்தது கூட தெரியாமல் அந்த பொண்ணு மேலேயும் அந்த பையன் மேலேயும் மிதித்து ஓடி இருக்காங்க. அதில் அந்த 8 வயசு பிஞ்சு குழந்தை மிதிப்பட்டு செத்து போச்சுங்க. கூட்டத்துக்கு போனேன் சார். கூட்டம் நெரிசல்ல போட்டு கீழே அமுத்திட்டாங்க. நானும் போய் சேர்ந்து கீழே எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போய் எனக்கு மேலே என் பையன் கட்டணும். இங்கே வந்து இதில் அவன் போட்ட கேப்ஷன் தாங்க வழின்னு வச்சான் பாருங்கள். விர்ச்சுவல் விபச்சாரிங்கன்னு பேரை வச்சுக்கோங்கடா. இதெல்லாம் என்ன சொல்கிறது? நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ல. பாய்.